கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நல்ல தருணத்தை நமக்கு அமைத்துக் கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ வார்த்தை என்ற தலைப்பில் தேவ செய்தியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஜீவ வார்த்தை என்ற தலைப்புக்கு ஆதார வசனமாக 1 யோவான் 1 வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாத்தீங்களா, இந்த யோவான் சொல்றாரு, ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜீவ வார்த்தை இந்த நம்ம படிக்கிறது வந்து ஜீவ வார்த்தை அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி இத சொன்னவங்க யாரும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. யோவானே என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவரும் இல்ல, அவரு கூட இன்னொரு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்ப அது பாக்குறதுக்கு முன்னாடிங்க நம்ம வந்து இந்த யோவான் குறித்து நம்ம பார்க்கலாம். யோவான் இந்த யோவான் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சுவிசேஷ பகுதி எழுதும் போது ஒரு சீசனா இருந்து எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நிருபங்கள் எழுதும் போது அப்போஸ்தலனா இருந்து இதை எழுதியிருக்கிறாரு. 3வது பாத்தீங்கன்னா திவ்ய வாசனாகிய யோவான் அப்படின்ட்டு சொல்லி அவரை வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. பாத்தீங்களா, யோவானோட கேட்டகரி பாத்தீங்கன்னா ஸ்டெப்பா வளர்ச்சியா இருக்கிறாரு. அவர் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சியா இருக்கிறார். அப்பேற்பட்டவர் தான் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, இத வந்து ஜீவ வார்த்தை அப்படின்னு ஆண்டவர் சொல்றான். ஜீவ வார்த்தைன்ட்டு யோவான் சொல்றாரு. அப்போ இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 6 வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாத்தீங்களா, அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப யோவான் சொல்லியிருக்கிறார், ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, உம்மதத்தில் உண்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ 2வது யாரு சொல்லியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பேதுரு சொல்லியிருக்கிறாரு. அப்ப யோவானு ஜீவ வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறாரு, பேதுரு ஜீவ வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த ஜீவ வார்த்தை, அப்ப இந்த ஜீவ வார்த்தை வந்து நம்மளுக்குள்ள இந்த வார்த்தை வந்து ஜீவன் இருக்குதா, இந்த வார்த்தை நமக்கு ஜீவன் கொடுக்குமா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தர் யார் சொல்லியிருக்கிறான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வந்து ஜீவ வார்த்தையா அப்படின்னு, இந்த ஜீவ வார்த்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஜீவ வார்த்தையை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். எரேமியா 15 வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். பாத்தீங்களா, எரேமியா என்ன சொல்றாரு பாருங்க, இது ஜீவ வார்த்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா நம்மளுக்கு சொல்றாரு பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். பாத்தீங்களா, இந்த வார்த்தைகளை எரேமியா வந்து சாப்பிட்டாருன்னா என்ன, படிச்சேங்கிறாரு. அந்த அவர் காலத்துல அந்த நியாயப்பிரமாணங்களை வந்து தெளிவா படிச்சாரு. அதாவது உட்கொண்டேன் அப்படின்னா நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சிடும். இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். என்னன்னா இருதயத்துல உள்வாங்கிக் கொள்ளுதல். அப்போ இந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கும்போது இருதயத்துல வந்து உள்வாங்கிடும். இந்த ஜீவ வார்த்தை வந்து நீங்க தினமும் படிச்சுட்டே இருக்கும்போது இந்த வார்த்தைகள் வந்து நீங்க உள்வாங்கிடும். அந்த இருதயம் மனசு வந்து உள்வாங்கிடும். உள்வாங்கும் போதுதான் இந்த வார்த்தை வந்து எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 19 வசனம். இந்த வசனங்களை வந்து நீங்க தினமும் உட்கொண்டு, அதாவது உள்வாங்கி கொண்டே இருக்கிறீங்க. உங்க இருதயத்துல வந்து உள்வாங்கிட்டே இருக்கும்போது இந்த வசனம் வந்து இந்த ஜீவ வார்த்தை அது ஜீவன் உள்ளது அப்படிங்கறது போய் உங்க இருதயத்துக்குள்ள போய் அது வந்து வேலை செய்ய தொடங்கும். எப்படி தொடங்குது பாருங்க. சங்கீதக்கார சொல்லியிருக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 19 7வது வசனம்.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேதம் வந்து, அதாவது இந்த ஜீவ வார்த்தை வந்து குறைவற்றதாமா. அதாவது ஒரு பிழையும் இல்ல, ஒரு ஊனமும் கிடையாது. இந்த ஜீவ வார்த்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவற்றது, அதாவது ஒரு பிழையும் இருக்காது, ஒரு ஊனமும் இருக்காது, பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணோக்கத்துலதான் ஆண்டவர் வந்து இதை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் குறைவற்றது. ரெண்டாவது என்ன என்ன செய்து பாருங்க, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அதாவது ஆத்மா, மனசு, இந்த மனசு வந்து உயிர்ப்பிக்கிறதாமா. அப்படின்னா என்ன? இந்த மனசு வந்து செத்து கிடக்கும். எதால செத்து கிடக்கும்? கவலையால, துன்பத்தால, கஷ்டத்தால. இதனால நம்ம மனசு வந்து செத்து இருக்கும். அப்ப இத வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனங்கள் வந்து நீங்க இருதயத்துல வந்து உள்வாங்கி கொண்டுட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஆத்மாவை வந்து ஃபர்ஸ்ட் உயிர்ப்பிக்க வைக்கணுமா. இந்த கஷ்டத்தை போகும், இந்த துன்பத்தை போகும், இந்த கவலைகளை எல்லாம் போகும். எப்பன்னா இந்த வார்த்தை, இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள போயிட்டே இருக்கும்போது இது மூணும் உங்க கிட்ட இருந்து வெளியே போயிடும். அதாவது கஷ்டம் வெளியே போயிடும், துன்பம் வெளியே போயிடும், கவலைகள் வெளியே போயிடும். ஏன் அப்படின்னா இது வந்து ஜீவ வார்த்தை. அதான் சங்கீதக்காரன் சொன்னான், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. பாருங்க, அப்போ இந்த வேதம் வந்து இந்த ஜீவ வார்த்தை வந்து குறைவற்றது ஒன்று நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ரெண்டாவது ஆத்மாவை, மனசை செத்து போன மனசை வந்து ஃபர்ஸ்ட் உயிர்ப்பிக்கிறதான. ஏன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து இந்த மனசை வந்து தொடராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசு கரெக்டா திடமா இருந்தா மட்டும்தான் அடுத்தது சரீரத்துக்கு வந்து பலன் கிடைக்கும். புரிஞ்சதுங்களா? அதனாலதான் ஆண்டவர் எடுத்தோன வந்து அந்த மனசு ஆத்மாவை வந்து உயிர்ப்பிக்க வைக்கிறாரு. இப்ப ஆத்மாவை உயிர்ப்பிக்க வச்சுட்டாரு. அடுத்தது வந்து எது உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல். ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா? இந்த வசனம் அதாவது கிறிஸ்துவோடைய ஆவி. அது கிறிஸ்துவோட ஆவினா இந்த ஜீவ வார்த்தை தான். இந்த ஜீவ வார்த்தை ரெண்டாவது அந்த இருதயத்துக்குள்ள இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்க மனசை வந்து உயிர்ப்பிச்சிருச்சு. ரெண்டாவது சாவுக்கேதுவான சரீரம். இந்த சரீரம் என்னைக்குனாலும் மரணம் அடைய, அதாவது நித்திரை அடைய போறதுதான். அப்போ இந்த நித்திரை அடைய போற சரீரத்தை வந்து ஆண்டவர் வந்து உயிர்ப்பிச்சு தராங்க. அதாவது எப்படின்னா, இப்ப ஏதாவது நோய்கள், ஏதாவது வியாதிகள், ஏதாவது பலவீனங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு வந்து உங்க சரீரம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த உடல் முக்கியம், மனசு முக்கியம், உடலும் முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் மனசை வந்து உயிர்ப்பிச்சு தராரு. ரெண்டாவது இந்த சரீரத்தை வந்து உயிர்ப்பிச்சு தராரு. ஏதாவது வியாதிகள் இருந்தா போயிரும், ஏதாவது நோய் இருந்தாலும் போயிரும், பலவீனம் இருந்தாலும் விடுதலை கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா? இந்த உடல் வந்து அடுத்தது வந்து உயிர்ப்பிச்சிடும். ஏன்னா ஆண்டவருக்கு வந்து நம்ம சரீரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா அவருடைய வேலை செய்வதற்கு நம்ம வந்து பலம் உள்ளவங்களாக இருக்கணும். பலமான ஆளுகிட்ட தான் பொறுப்பு ஒப்படைப்பார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த ஜீவ வார்த்தையை வந்து நீ தினமும் உட்கொள்ளுன்ட்டு இறைமைய தீர்க்கதரிசி மூலியமா நம்மளுக்கு வந்து உணர்த்துறார். இந்த வசனங்களை வந்து நீங்க டெய்லி உட்கொள்ளும் போது, அதாவது இருதயத்துக்குள்ள நீங்க போயிட்டே இருக்கும்போது உங்க மனசு வந்து உயிர்ப்பிக்கப்படும். ரெண்டாவது இந்த சரீரம் சாவுக்கேதுவான சரீரம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாவு எந்த நேரத்திலையும் வரும். அந்த அப்பேற்பட்ட சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். எதனால உயிர்ப்பிக்கப்படும்? இந்த ஜீவ வார்த்தையினால உயிர்ப்பிக்கப்படும். அப்போ இந்த ஜீவ வார்த்தையினால உயிர்ப்பிக்கப்பட போதுதான் உங்களுக்கு வந்து அந்த சரீரம் வந்து உயிர்ப்பிக்கப்படும். இப்போ வந்து இந்த ஜீவ வார்த்தையினால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மனசு உயிர்ப்பிச்சிருச்சு, ரெண்டாவது சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வார்த்தை வந்து ஜீவ வார்த்தை அப்படிங்கிறது வந்து பேதுருவும் யோவானும் ஏன் சொல்றாருன்னா இதனாலதான். இந்த 2 வசனங்கள் மூலியமா தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது ஜீவ வார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு புலப்படுத்துறாரு. சரி, இந்த ஜீவ வார்த்தை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இந்த ஜீவ வார்த்தை வந்து
ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ உள்ளுக்குள்ள வியாதிகள் கவலைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி அப்படி போகுமா அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதுக்கு வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா நம்மளுக்கு சொல்றாரு பாருங்க. எரேமியா 23:29 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. என் வார்த்தை அக்னியை போலும். பாத்தீங்களா, அவரோட வார்த்தை அக்னியம். பாத்தீங்களா, அக்னியை போலும் கண்மலையை நோக்கும் சம்மட்டையை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, அவரோட வார்த்தையை வந்து அவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? அக்னி அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார், அதாவது தீ. இப்போ தீயோட பழக்கம் என்ன பாருங்க. நீதிமொழிகள் 30:16 வசனம். அந்த தீயோட பழக்கம் என்னன்னு பாருங்க. போதும் என்றும் சொல்லாத அக்னியுமே. பாத்தீங்களா, தீக்குள்ள நீங்க எது போட்டீங்கன்னாலும் எரிச்சு போடும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப நல்லா பயங்கரமான தீட்டு வைங்க, அதுக்குள்ள நீங்க இரும்பு தூக்கி போட்டாலும் அது உருக்கி போடும். அதுதான் அதோட தன்மை. அப்போ இப்போ உங்களுக்கு இந்த ஜீவ வார்த்தை, இந்த அக்னி. அப்போ அக்னி வந்து, அதாவது ஜீவ வார்த்தை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்னின்னு சொல்றாரு இந்த வார்த்தையை. இந்த அக்னி என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, எது உள்ளுக்குள்ள அக்னிக்குள்ள நீங்க போட்டாலும் எரிச்சிடும். அப்ப நீங்க பாருங்க, அக்னியோட தன்மை உங்களுக்கு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த வார்த்தை வந்து இப்ப உங்க உடலுக்குள்ள போகுது. அதாவது நீங்க படிக்கிற மூலியமா இந்த வார்த்தை வந்து உடலுக்குள்ள போகும்போது, இந்த அக்னி உடலுக்குள்ள போகும்போது உள்ள இருக்கிற எந்த கிருமினாலும் சரி, எந்த சாத்தானோட கவலைனாலும் சரி, அது உள்ளுக்குள்ள இருக்குமா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, எரிச்சிடும். அப்போ இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது எரிச்சலங்காட்டிதான் உங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜீவ வார்த்தை அப்படின்னு பேதுரு மூலியமாவும் யோவான் மூலியமா சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அது அக்னி. இந்த அக்னி வந்து இருதயத்துக்குள்ள போகும்போது உள்ள இருக்கிற அந்த கவலை எரிச்சிடும், துன்பத்தை எரிச்சிடும், கஷ்டத்தை எரிச்சிடும். அதே மாதிரி சரீர உடல்ல இருக்கிற அந்த வியாதிகளும் எரிச்சிடும். ஏன் அப்படின்னா, இந்த ஜீவ வார்த்தை வந்து நீங்க உட்கொண்டுட்டே இருக்கும் போது இத்தனையும் எரிச்சிடும். அதனாலதான் ஆண்டவர் வந்து இது அக்னிங்கிறாரு. யோவான் மூலியமா நமக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜீவ வார்த்தை அப்படிங்கிறாரு. சரி, இந்த இப்ப 2 பேர் சொல்லிட்டாங்க. இந்த நீதிமொழிகள்ல இன்னொரு வசனம் பாருங்க. இந்த நீதிமொழிகள் 4:20-22 வசனம் மட்டும் படிக்கிறோம் பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். பாத்தீங்களா, அதாவது இந்த ஜீவ வார்த்தை, அதாவது ஜீவ வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜீவ வார்த்தைகளை கவனிக்கணுமாமா, அந்த வசனங்களுக்கு வந்து நம்ம செவி கொடுக்கணுமா. பாத்தீங்களா, இதுதான் அந்த பயணம்லாம் நம்மளுக்கு வரும்போது என்ன சொல்றாரு, அந்த ஜீவ வார்த்தைகளை வந்து நம்ம கவனிக்கணும். 2வது அந்த வசனங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அதுதான் அந்த நீங்க கவனிக்கிறது, செவி கொடுக்கறது எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த வசனங்களை வந்து இருதயத்துக்குள்ள உள்வாங்கும் போதுதான் நீங்க அதை கவனிப்பீங்க. அதுக்கு வந்து செவி சாய்ப்பீங்க. இந்த செவி சாய்க்கும் போதுதான் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, உங்களோட உடலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, 22ஆம் அதிகாரத்துல ஜீவனும். பாத்தீங்களா, ஜீவன் ஃபர்ஸ்ட் வரும். 2வது ஆரோக்கியம். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஜீவன் என்ன, அந்த மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போயிடுச்சுன்னா மனசு தெம்பாயிடும். 2வது உடம்புல எந்த ஒரு வியாதி இல்லைன்னா ஆரோக்கியம். பாத்தீங்களா, அப்போ இந்த ஜீவ வார்த்தைங்கிறது எப்படி தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜீவனை கொடுக்குது, 2வது ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதத்தான் 3வதாக யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, 3வது யாரு இது ஜீவ வார்த்தைன்ட்டு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யோவான் சொன்னாரு, 2வது பேதுரு சொல்றாரு, இப்ப 3வது கடைசியா பாருங்க யார் சொல்றாரு, யாக்கோபு. இந்த 3 சீடர்களும் இயேசு கிறிஸ்துக்கு வந்து ரொம்ப பிரியமானவர்கள். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கே தெரியும், மறுரூப மலைக்கு இவங்க 3 பேர்த்தை தான் கூட்டிட்டு போனாரு. அந்த ஒரு
மரித்த ஒரு சிறு பிள்ளைய உயிர்ப்பித்து எழுகும் போது மற்றவங்கள அவிசுவாசமா இருக்கும் போதும் இவங்க 3 பேர்த்த தான் கூட்டிட்டு போனாரு. ஏன்னா இவங்க 3 பேர் முக்கியமான சீடர்கள். அந்த முக்கியமான சீடர்கள் தான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இது ஜீவ வார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு உறுதிப்படுத்தி சொல்றாங்க. அதுதான் கடைசி அந்த யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, ரட்சிக்க வல்லமை உள்ளது. அதாவது ரட்சிக்க அப்படின்னா விடுதலை, ரட்சிக்க அப்படின்னா என்னன்னா விடுதலை, விடுதலை பண்ணக்கூடிய அந்த வசனத்தை நீங்க சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, விடுதலை பண்ணி கொடுக்குது இந்த வசனம். என்ன எதுல இருந்து விடுதலை பண்ணி கொடுக்குது? அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்க, ஆத்மால இருந்து விடுதலை பண்ணி கொடுக்குது. சாவுக்கு எதுவான அந்த சரீரத்தையும் உங்களுக்கு விடுதலை பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த 3 சீடர்களும் என்ன சொல்றாரு பாருங்க, ஜீவ வார்த்தைன்ட்டு இந்த வசனங்கள் அத்தனையுமே ஜீவ வார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஜீவ வார்த்தையை நம்ம தினமும் எரேமியா தீர்க்கதரிசன மாதிரி உட்கொள்ளணும். சரி, இப்ப கடைசியா நம்ம யார் சொல்றான்னு பாக்கலாம். கரெக்டுங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த ஜீவ வார்த்தை அக்னி அப்படின்னு சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியே எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாத்தீங்களா, இது ஒரு மறைபொருளான ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்னைக்குமே வெளிப்படையா சொல்லப்பாரு. பூமியின் மேல என்ன போட வந்தேன்னு சொல்றாரு? அக்னியை. அதாவது இந்த வார்த்தை ஆவியானவர் மூலியமாக நமக்கு இந்த வார்த்தை பூமியில கிடைக்க போகுதுங்கிறது அவர் அவர் சுவிசேஷ பகுதியில நமக்கு அறிவிச்சிருக்கிறார். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியே எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாத்தீங்களா, ஆண்டவர் விரும்புகிறேன்கிறார். அவரு சிநேகிக்கிறார். அதாவது இந்த அக்னியை யார் யார் உள்வாங்குறாங்களோ அவங்களையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன் அவரே சொல்றாரு விரும்புகிறேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப கடைசியா யார் சொல்றாரு பாருங்க, இந்த அக்னியை பற்றி எறியணும் அப்படிங்கிற. எங்க பற்றி எறியணும்னா நம்ம இருதயத்துல பற்றி எறியணும். சரிங்களா? அப்ப அந்த இருதயத்துல இந்த அக்னி பற்றி எறியும் போது சாவுக்கு ஏதுவான இந்த சரீரமும் ஆத்மாவும் உங்களுக்கு உயிர்ப்பிக்கும். அப்ப இந்த ஜீவ வார்த்தையை நீங்க தினமும் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனும் உடல் ஆரோக்கியம் தருவது அதிக நிச்சயம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.